சமூக நீதி சர்வ சமய உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க 1500வது மீலாது விழா. சமய நல்லிணக்கத்திற்கு பங்காற்றி வரும் சான்றோர்களுக்கு சமூக நீதி விருது வழங்கி கௌரவிப்பு. கோவையில் சமூக நீதி சர்வ சமய உரிமைகள் கூட்டமைப்பு மற்றும் கோவை எகானமிக் சோஷியல் சேம்பர் விங் இணைந்து சமூக நல்லிணக்க மீலாது விழா நிகழ்ச்சி போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி. முகம்மது ரபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ராமவெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மௌலானா டாக்டர் கலில் அகமது மீலாது விழா சிறப்புரையாற்றினார். குருஜி சிவாத்மா, பைத்துல் மால் நிறுவன தலைவர் ஹிதாயத்துல்லா, டாக்டர் சுரேஷ் கண்ணன், ஆடிட்டர் கலிமுதீன், ஆர். கிருஷ்ணசாமி, தணிக்கை ராஜேந்திரன், கவிஞர் கோட்டீஸ்வரன், சிங்கராயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னதாக முனைவர் அன்வர் பாட்ஷா எழுதிய குறள் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் எனும் நூல் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமைக்காக சமய நல்லிணக்க சான்றோர்களுக்கு மாமனிதர் பெருமானார் சமூக நீதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசுடன் இணைந்து நடத்தி வரும் வெற்றி நிச்சயம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் பயிற்சி நிறைவு செய்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி தொழில் முனைவோருக்கான பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பொறியாளர் ரவிக்குமார், சேலன் பாலு, மயிலை செந்தில் குமார், ராயப்பன், கோபாலகிருஷ்ணன், நூருல் அமீன் பிரகாஷ், கரிகாலன், மகேஸ்வரி சிவபிரகாசன், குருஸ் மேரி முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமய நல்லிணக்கம் என்பது என்னைக்கும் கட்டி இந்த மக்கள் இந்த மண்ணை காக்க ஒரு அரணாக இருக்க வேண்டும் எப்போதும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒத்துப்போவதுதான் மிகப்பெரிய அனுபவமான ஒரு உயர்வாக நாம் சந்தோஷப்பட்டேன். இங்கே நம்முடைய வருமானத்திற்கு இங்கு பேசிய நண்பர்களும் மிக சிறப்பாக ஊராட்சி ஒரு அன்பளிப்பு திராட்சை பழத்தை கொண்டு வரணும். அந்த திராட்சை பழத்துல முதல் பழத்தை அவர் சாப்பிட்டுதான் அவரே சாப்பிட்டார். பேசுறாங்க எப்பொழுதும் நபியை அவர்கள் நீங்கள் எல்லாருக்கும் வழங்கி சாப்பிடுகிறீர்கள், ஏன் இன்றைக்கு நீங்களே சாப்பிட்டிருக்கிறீர்கள்? அப்ப நபியை அந்த மூதாட்டியை அனுப்பிவிட்டு சொன்னால் அவர் தந்த பழங்கள் அத்தனையும் கடுமையான புளிப்பு. அந்த புளிக்க மனித கூட்டுடைய மாணவர் மாணவர்கள் ஆர்கே ரவிக்குமாரும் செந்தில்குமாரும் இணைந்து வாழ்ந்தவான் நாயகமான மாணவர்களே, சமூக நல்லிணக்கம், மனித நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேச்சளவிலும் ஏட்டளவிலும் எழுத்தளவிலும் இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கிறது என்னமோ ஏற்றுக்கக்கூடிய உண்மைதான். ஆனாலும் இந்த அளவுல மட்டுமே இந்த நல்லிணக்கங்களை வச்சுக்கிறது மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு இது இந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் என்பதை தான் இப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம்.
ஏன்னா எல்லா நல்லிணக்கமும் ஒன்று மட்டும் நல்லிணக்கம் அடைந்தால் போதும். அந்த ஒன்றின் மூலமாக நம்ம இப்ப பேசின சமூக நல்லிணக்கம், மனித நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அது எப்படிப்பட்ட நல்லிணக்கம் என்றால் மனிதனுடைய மன நல்லிணக்கம் மட்டும்தாங்க. ஏன்னா எந்த சமுதாயமாகட்டும், மக்களாகட்டும், அல்லது தேசமாகட்டும், உலகமாகட்டும், மதங்களாகட்டும், சமயங்களாகட்டும், அது தானா எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குறது இல்லை, உருவாக்குனது இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய முரண்பாடு, மன முரண்பாடு, மன வேறுபாடு, மன ஏற்றத்தாழ்வு, இதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர், அச்சாணி, அதுதான் அஸ்திவாரம். அதனால நாம ஒவ்வொருத்தரும் எங்க கூடினாலும், எங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொண்டாலும், அது சந்திப்பாகட்டும் அல்லது கூட்டமாகட்டும், எதுவாகட்டும், ஒரு நட்பு ரீதியாக பேசக்கூடிய ஒரு சம்பாஷணையாகட்டும், அதில் மனிதனுடைய மனித மன நல்லிணக்கத்தை நம்ம எல்லாமே அதை கடைபிடிக்கணும். ஏன்னா மனித மனங்கள் ஒன்றானால் எல்லா மனிதர்களும் ஒன்றாவார்கள், எல்லா மதங்களும் ஒன்றாகும். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இந்த சவாலை தான் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த பலம் கிடைத்திருக்கிறது, ஆனால் சிறுபான்மையினருக்கு அந்த பலம் கிடைக்கவே இல்லை. அந்த பலம் பயமாகத்தான் இருக்கு. அந்த பயத்தை எல்லாம் மாற்றணும்னா பெரும்பான்மையான மனிதர்கள் அவர்களுக்கு கை கொடுத்து ஒரு சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை இந்த மக்களுக்காக அல்லது மனித குலத்திற்காக உருவாக்கணும். அதைத்தான் இந்த சமூக நீதி நல்லிணக்கம் இந்த அமைப்பு தொடர்ந்து எங்க போனாலும் அதை ஒன்றைத்தான் பறைசாற்றி கொண்டிருக்காங்க. அதனால உங்க எல்லாத்துக்கும் நாங்க பொதுவா எங்க சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் உங்கள் மனதை சமாதானமான மனமாக, முரண்பாடற்ற மனமாக, ஏற்றத்தாழ்வற்ற மனமாக வைத்திருங்கள். எல்லா மதமும் எம்மதம், எம்மதமும் சம்மதம் என்ற உணர்வுக்கு நாம் அனைவரும் ஒன்றாவோம். மனித குலத்தை ஒன்றென்று நாம் போற்றுவோம். வானம் ஒன்று, பூமி ஒன்று, காற்று ஒன்று என்பது போல நம் அனைவருக்கும் மனிதன் என்ற குலம்தான் நமக்கு அன்பு நிறைந்த சமயமாக, மதமாக மாறட்டும். நீங்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெறுக, வளர்ந்து ஒன்றுக, வளர்ந்து ஒன்றுக, வளர்ந்து ஒன்றுக. இனிய மதிய வாழ்த்துக்கள். சமூக நீதி சர்வ சமய கூட்டமைப்பு எக்கனாமிக் சேம்பர் இணைந்து நடத்தும் மீலாது விழா நிகழ்ச்சி. இந்த மீலாது விழாவுடைய நோக்கம், இந்த உலகில் சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவர்னா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்போ அவனுடைய நினைவாக நம்ம சமூக தலைவருக்கு அவருடைய அந்த பணிகளை அடையாளம் காட்டக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக வறுமை இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் அனைத்து சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து அவர்களுடைய சமூக மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். தொழிலாளர் நலவாரியை போல பல்வேறு பயன்களை மக்களுக்கு வாங்கி கொடுத்து அவர் வாழ்க்கை தர உயர்வுக்கான பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணிக்கு அதில் பயனடைந்த பெண்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கான சர்டிஃபிகேட், உதவித்தொகைகளை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இதற்கு நமக்கு மதிப்புக்குரிய காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் எஸ்.எம். ஜெயத்ராஜர் அவங்க வந்திருக்காங்க. நமக்கு குருஜி சுவாமிகள் அப்போ அவங்க வந்திருக்காங்க. நமக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கலிமுகின் ஆடிட்டர் அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லா விதமான சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சமூக கூட்டம்படி தலைவர் ராம வெங்கடேசன் அவர்கள், இந்த மாதிரி பல சமூகத்துடைய தலைவர்களுடன் இணைந்து இந்த பணி செய்வதில் ரொம்ப மிக மகிழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைந்து செய்யல மிக மகிழ்ச்சி. நன்றி. சமூக நீதி கூட்டமைப்பு, சர்வ சமய அமைப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்ற அமைப்பு எக்கனாமிக் சேம்பர்ஸ் இவை இணைந்து ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி, மனிதநேய நிகழ்ச்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கிறது. நல்லிணக்க நாயகனாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவும் இன்று நடக்கிறது. இது முழு பொருத்தமாக இருக்கின்றது.
மனிதன் அனைவரும் ஓர் இறைவனுடைய படைப்பு. அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னார், ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் வேணியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எல பல மதத்தினர் புரிந்தும் புரியாத பரம்பொருள் ஒன்றே என்று அற்புதமாக பாரதியார் பாடினார். ஆக ஒன்று பரம்பொருள் என்பதுதான் உண்மை. அதனால்தான் தமிழ் பூமியிலே ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று சொல்லப்பட்டது. சைவ சமயத்துக்கு காரணமான திருமூலர் கூறிய வாசகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லிவிட்டு அடுத்தவரை நன்றே செய்மின் என்று சொன்னார். இதைத்தான் பல வேதங்கள், குர்ஆன் உட்பட நம்பிக்கை நற்செயல் என்று சொல்கின்றது. அந்த அடிப்படைகளை பார்த்தால் மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் ஏக இறைவனை ஏற்பது, ஒரே பரம்பொருளை ஏற்றுக்கொள்வது, அதே நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்வது. இந்த நல்ல காரியங்கள் செய்வதிலே இன்றைக்கு சமூக நல கூட்டமைப்பு தொடர்ந்து கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை எளிய பெண்களுக்கு தையல் பயிற்சி, பல்வேறு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு அதற்கான அரசு சான்றிதழ்களை, மத்திய அரசு மாநில அரசு சான்றிதழ்களை பெற்றுத்தந்து அவர்களுக்கு அரசு மானியங்களையும் பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு தையல் மிஷின் மற்றும் உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கிறது. இந்த நற்செயல் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை. அதை அற்புதமாக இந்த அமைப்பு செய்து வருகிறது. அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். நான் கூட 2 மாதம் ஒரு முறை இங்கே வந்து அவருடைய சேவைகளை பாராட்டி அந்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய, தையல் மிஷின் வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு அவர்கள் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய பைத்துல் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அதன் மூலமும் ஏழைகளுக்கு உதவி செய்து வருகிறார்கள். ஆக இந்த அமைப்புக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோவை ரஃபீக் அவர்களையும் அவர்களோடு இணைந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணக்காயர் ஆடிட்டர் கலிமுதீன் அவர்களையும், அன்பு சகோதரர் இந்த அமைப்புகளிலே மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கக்கூடிய நம்முடைய சு வெங்கடேசன் அவர்களையும் மற்றும் உமர் கத்தா போன்ற அந்த நண்பர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே நம்முடைய குருஜி அவர்கள் இங்கே வந்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு அற்புதமான நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக இந்த அமைப்பு தொடர்ந்து பல்வேறு நலப்பணிகளை, நற்பணிகளை ஆற்றி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.